பாரும், நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உம்மை பின்பற்றுவீர்களாயிற்றே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? இது பேதுருனுடைய கேள்வியாக இருக்கிறது. இயேசுவை பார்த்து அவர் கேட்கின்ற கேள்வியாக இருக்கிறது. நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உம்மை பின்பற்றுவீர்களாயிற்றே. ஏன் பேதுரு இந்த கேள்வியை கேட்கிறார் என்றால், இதற்கு நற்செய்தியினுடைய முந்தைய பகுதியை பார்க்கிற போது ஒரு பணக்கார இளைஞன் இயேசுவிடத்திலே வந்து கேட்பான், நிலைவாழ்வை உரிமையாக்கி கொள்ள, போதகரே நிலைவாழ்வை உரிமையாக்கி கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிற போது ஆண்டவர் சொல்லுவார், கட்டளைகளை கடைபிடி. இளைஞன் கூறுவான், போதகரே என்னுடைய வாழ்க்கையின் இளமையிலிருந்தே நான் இந்த கட்டளைகளை கடைபிடித்து வருகிறேன். ஆண்டவர் சொல்கின்றார், இன்னும் ஒன்று உனக்கு குறைவுபடுகிறது, உனக்கு உள்ளவற்றை விற்று ஏழைகளுக்கு கொடு, அப்போது உனக்கு நிலைவாழ்வு உனக்கு கிடைக்கும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கட்டளைகளை கடைபிடிப்பது என்பது பழைய ஏற்பாடு. பொய் சொல்லாதே, களவு செய்யாதே, மோக பாவம் செய்யாதே, செய்யாதே 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 என்பது பழைய ஏற்பாடு. செய் என்பது, தாகமாய் இருந்தேன் தண்ணீர் கொடுத்தீர்கள், ஆடையின்றி இருந்தேன் எனக்கு ஆடை கொடுத்தீர்கள், செய் என்பது புதிய ஏற்பாடு. அந்த இளைஞன் செய்யக்கூடாதவற்றை எல்லாம் செய்யாமல் இருந்தான். போதகரே நான் என்னுடைய வாழ்க்கையினுடைய இளமையிலிருந்தே இவற்றை நான் கடைபிடித்து வந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். ஆண்டவர் சொல்கிறார், ஒன்று உனக்கு குறைபடுகிறது, இதை எல்லாவற்றையும் நீ செய்தாலுமே கூட நீ இன்னும் பழைய ஏற்பாட்டில் தான் இருக்கின்றாய், மோசேயுடைய சட்டங்களைத்தான் கடைபிடித்திருக்கின்றாய். நீ செய்ய வேண்டியது ஒன்று, இன்னும் ஒன்று உனக்கு குறைபடுகிறது. நீ செய்ய வேண்டியது, செய்யாதது மட்டுமல்ல, செய்யக்கூடாதது மட்டுமல்ல, அதை கடைபிடிப்பது மட்டுமல்ல, செய்ய வேண்டியது ஒன்று இருக்கிறது, அதை செய் என்று சொல்கிற போது அவன் செய்யக்கூடாததை மட்டும் கடைபிடித்து விட்டு நிறைவடைந்து கொள்கிறான். முகவாட்டத்தோடு திரும்பி சென்று விடுகிறான் தன்னுடைய வீட்டிற்கு. ஏனென்றால் அவனுக்கு ஏராளமான செல்வம் இருக்கிறது, அவனால் விட்டுவிட மனமில்லை. ஒருவேளை அவன் அதை விற்று ஏழைகளுக்கு கொடுத்திருந்தான் என்றால், அதை விட்டு விட்டிருந்தான் என்றால் அவன் நிலைவாழ்வை கைமாறாக பெற்று கொண்டிருப்பான். எனவே அந்த பின்னணியில் தான் அந்த இளைஞன் விட மனமில்லாதன் காரணமாக அவன் நிலைவாழ்வை பெற இயலவில்லையே, ஆனால் நாங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் விட்டிருக்கிறோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று பேதுரு கேட்கின்றார். அன்புக்குரிய சகோதர சகோதரி, ஆண்டவர் சொல்லுகின்றார் அதற்கு, நீங்கள் எதையெல்லாம் விட்டுவிட்டீர்களோ அவை அனைத்தையும் 2 மடங்காக பல மடங்காக நீங்கள் திரும்ப பெறுவீர்கள். என் பொருட்டு தந்தையோ தாயையோ சகோதர சகோதரிகளையோ நிலப்புலன்களையோ விட்டுவிட்ட எவரும் 100 மடங்காக இந்த உலக வாழ்க்கையிலே பெறுவார்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு அருட்பணியாளர் இருக்கிறார் என்றால் தன்னுடைய தந்தையை தாயை விடுத்துவிட்டு இந்த பணிக்காக வருகிறார். ஒரு அருட்சகோதரியானவர் தன்னுடைய குடும்பத்தை விட்டுவிட்டு தன்னுடைய உற்றார் உறவுகளை விட்டுவிட்டு இந்த பணிக்காக வருகிறார் என்றால் அவர்களுக்கு கடவுள் 100 மடங்கு இந்த உலகத்திலே உறவுகளை கொடுப்பார். உங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு அப்பா அம்மா தான் இல்லையா? எல்லாருக்குமே ஒரே ஒரு அப்பா அம்மா தான். ஆனால் இந்த துறவு வாழ்க்கை என்று வருகிற போது அருள் சகோதரிகளுக்கும் அருள் தந்தையர்களுக்கும் இந்த துறவு பணியிலே கடவுளுக்காக இந்த குடும்பத்தை விடுத்து விட்டு வருகின்ற ஒவ்வொருவருக்குமே இந்த பணி வாழ்வில் நாங்கள் சந்திக்கின்ற எல்லாருமே எங்களுக்கு தந்தையாக தாயாக இருக்கிறார்கள். எந்த பங்கில் இருக்கிறோம் எனக்கு எல்லாருமே எனக்கு என்னுடைய பெற்றோர்கள். அங்கே இருக்கக்கூடியவர்கள் என்னுடைய உறவுகள். என்னுடைய கூட பிறந்தவங்க 2 பேராக இருக்கலாம். ஆனால் கடவுள் அவர்களை விட மேலாக ஏராளமான உறவுகளை கொடுக்கின்றார். நான் என்னுடைய பெற்றோரை நான் எப்படி கவனிப்பேனோ, எப்படி பார்த்து கொள்வேனோ, அதே போன்று என்னுடைய இந்த பணி வாழ்க்கையிலே நான் சந்திக்கின்ற என்னுடைய தாய் போன்ற அவர்களை, என்னுடைய தாய்மார்களை, என்னுடைய தந்தையர்களை அவர்களை நான் பேணி பார்க்க வேண்டும், பேணி பாதுகாக்க வேண்டும். என்னுடைய உறவுகளை நான் அன்பு செய்வது போன்று, என்னுடைய இரத்த உறவுகளை நான் அன்பு செய்வது போன்று அவர்களை விடுத்து விட்டு வந்திருக்கிற நான்
என்னுடைய சக வாழ்விலே சகோதர வாழ்விலே சந்திக்கின்ற ஒவ்வொருவரையும் என்னுடைய சகோதரனாக நான் பார்த்து நான் அவர்களுக்கு பணியாற்ற வேண்டும். அதுதான் ஆண்டவர் சொல்கின்றார். என் பொருட்டு தந்தையோ தாயையோ நில புலன்களையோ சகோதர சகோதரிகளை விட்டுவிட்ட எவரும் 100 மடங்காக இந்த உலகத்திலே பெறுவார். நீங்கள் எல்லோருமே எங்களுடைய இந்த குருத்துகளுக்கும் அருள் சகோதரிகளும் நீங்கள் தான் உறவுகள், நீங்கள் தான் எங்களுடைய குடும்ப உறவுகள். பல மடங்கான சகோதர சகோதரி ஆண்டவர் கொடுக்கின்றார். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடவுளுக்காக நாம் வருகிற போது கடவுளிடமிருந்து கண்டிப்பாக கைமாறு கிடைக்கும். ஒரு இளைஞன் பிகாம் படித்திருக்கிறான். நம்ம பிள்ளைங்கள்ட்ட இருக்கிற ஒரு ரொம்ப நல்ல பழக்கமாக அல்லது கெட்ட பழக்கமானு சொல்ல முடியாது. ஒரு வீட்டில் பிகாம் படித்தா அடுத்த வீட்டில் வந்து பார்ப்பாங்க, என்ன படிச்சிருக்கிறான்? பிகாம். உடனே நீ பிகாம் போடு. பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க பார்ப்பாங்க, நீ என்ன படிச்சிருக்க? பிகாம். உடனே பிகாம். எல்லாம் பிகாமாக போயிட்டுருக்கும். இல்லை இன்ஜினியரிங், இந்த பக்கம் இன்ஜினியரிங் படித்தா எல்லாம் ஒரே இன்ஜினியரிங்காக. இது நமக்குள்ளாக இருக்கக்கூடிய ஒரு நிலை. ஒரு இளைஞன் பிகாம் படித்திருக்கிறான். எவ்வளவோ வேலைகளுக்கெல்லாம் முயற்சி செய்து பார்க்கின்றான். தகுதி இருக்கிறது, திறமை இருக்கிறது, முக்கியமான ஒன்று இல்லை. என்ன இல்லை தகுதி இருந்தாலும் திறமை இருந்தாலும் முக்கியமாக ஒன்று இருக்கணும். இன்றைய அது கால சூழ்நிலையில் அவனிடத்தில் அது இல்லை. எவ்வளவோ முயற்சி செய்து பார்க்கணும். எங்கெங்கோ ஒன்று பணபலம் இருக்கணும், இல்லைன்னா ஜனபலம் இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஒன்று பணபலம் இருக்கணும், இல்லைன்னா ஜனபலம் சிபாரிசு செய்து யாராக இருக்கணும். அந்த இளைஞனுக்கு யாருமே இல்லை. என்ன செய்கிறான்? தன்னுடைய வீட்டிற்கு அருகிலே இருக்கக்கூடிய ஒரு ஆற்றிலே அவன் மீன் பிடிப்பதற்காக செல்கிறான். எனக்கு என்ன செய்யுது அப்படின்னு தெரியல. அவனுக்கு ஒரு மீன் பிடிக்கிறதுக்காக செல்கிறான். அவ்வாறு மீன் பிடிப்பதற்காக செல்கிற போது அங்கே உடனடியாக மீன் பிடித்து கொண்டிருக்கிற சமயத்தில் எதிர்பாராத ஒரு அலறல் சத்தம் இருக்கிறது. ஐயோ, என்னுடைய குழந்தையை காப்பாற்றுங்கள்! ஒரு அலறல் சத்தம். ஒரு நகரத்திலிருந்து வந்து சுற்றுலாவிற்கு வந்த ஒரு குடும்பமானது ஒரு படகு சவாரிக்காக செல்கிறார்கள். படகு சவாரி செல்கிற போது தங்களுடைய 4 வயது குழந்தையையும் அந்த படகிலே அமர வைத்து அந்த விடுமுறையை கழிப்பதற்காக வருகிறார்கள். அவ்வாறு வருகிற போது அந்த 4 வயது குழந்தைக்கும் அந்த பாதுகாப்பு கவசம் அணிகிறார்கள். எனவே பாதுகாப்பு கவசம் தான் அணிந்திருக்கிறது. எனவே எந்த விதமான ஆபத்தும் இல்லை என்று மிக ஒரு சாதாரணமாக அமர்ந்திருக்கிறார்கள், அச்சமின்றி அமர்ந்திருக்கிறார்கள். ஆனால் படகு பயணிக்கிற போது அந்த அலையினுடைய வேகத்திலே என்ன செய்கிறார்கள்னா, அந்த குழந்தை தவறி தண்ணீரில் விழுகிறார். தந்தையானவர் விருட்டென்று அவர் தையை இழுட்டி அந்த பாதுகாப்பு கவசத்தை பிடிக்கின்றார். அப்போதுதான் தெரிகிறது பாதுகாப்பு கவசம் அணிந்திருக்கிறான் அந்த சிறுவன், ஆனால் அது கட்டவில்லை. எனவே பாதுகாப்பு கவசம் மட்டும் கையோடு இருக்கிறது. குழந்தை தவறி விழுந்து விடுகிறான். எனவே அந்த சமயத்தில் தான் அங்கே அந்த மீன் பிடித்து கொண்டிருக்க அந்த இளைஞன் அந்த குழந்தையை ஆற்றிலே குதித்து அந்த குழந்தையை ஆற்றின் ஓட்டத்தோடு தண்ணீரில் அடித்து செல்லப்பட்ட அந்த குழந்தையை காப்பாற்றி கரை சேர்க்கின்றான். பிறகு இவர்கள் இந்த படகிலே அடித்து பிடித்து கொண்டு ஓடுகிறார்கள். ஓடி அந்த குழந்தையை காப்பாற்றுகிறார். குழந்தையை ஒரு வழியாக அந்த இளைஞன் உயிரோடு காப்பாற்றி விட்டான். அப்போது அந்த குழந்தையுடைய தந்தை சொல்கிறார், தம்பி, இந்த என்னுடைய குழந்தையை என்னுடைய குடும்பத்தினுடைய இந்த வாரிசை நீ காப்பாற்றி இருக்கிற, எனவே உனக்கு என்ன கைமாறி ஏதாவது நான் கண்டிப்பாக செய்தே ஆக வேண்டும் என்று சொல்லி கேட்கிற போது, நீ என்ன படித்திருக்கிறாய் என்று கேட்கிற போது அவன் சொல்கிறான், சார் நான் பிகாம் படித்திருக்கிறேன் என்று சொல்லி. எனவே அந்த இளைஞனை அவர் தன்னுடைய நிறுவனத்திற்கு அழைத்து சென்று அவருக்கு அந்த நிறுவனத்தில் இந்த அளவிற்கு மனிதன் மீது அக்கறை கொண்ட ஒரு நபராக இருக்கிற, பிறருக்கு உதவ வேண்டும் என்கிற ஒரு நல்லெண்ணத்தோடு இருக்கிறாய், எனவே நீதான் என்னுடைய இந்த நிறுவனத்திற்கு பொறுப்பாளராக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவருக்கு அவருடைய அந்த நிறுவனத்திலே அந்த இளைஞனுக்கு அவர் அந்த பொறுப்பை கொடுக்கின்றார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அந்த இளைஞன் தனக்கு ஒரு வேலை கிடைக்கும் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை. அவன் எதிர்பாராமல் அந்த குழந்தையை காப்பாற்றுவது மட்டும்தான் அவருடைய நோக்கமாக இருந்தது. இதை காப்பாற்றினால் அவர்கள் செல்வந்தர்களாக இருப்பார்கள், அல்லது இவர்கள் நிறுவனம் வைத்திருப்பார்கள், இதன் மூலமாக தனக்கு ஏதாவது கிடைக்கும் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை. மாறாக அந்த குழந்தையை அவன் எதிர்பார்ப்பு இல்லாமல் காப்பாற்றி தன்னுடைய உயிரை பணைய வைத்து காப்பாற்றினான். ஆனால் அதற்கான கைமாறை பெற்றுக்கொண்டான். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு மனிதருக்கு ஒரு உதவியை செய்கிற போது அந்த மனிதன் கைமாறு கொடுக்கிறார் என்றால், கடவுளுக்காக நாம் காரியங்களை செய்கிற போது கண்டிப்பாக நிச்சயமாக கடவுளிடமிருந்து நாம் கைமாறு பெறாமல் ஒருபோதும் போவதே கிடையாது. ஆண்டவர் சொல்கின்றார், நீங்கள் என்னுடைய சீடர்கள் என்பதற்காக ஒரு குவளை குளிர்ந்த தண்ணீர் கொடுப்பவரும் கூட தன்னுடைய கைமாறு பெறாமல் போகார் என்று ஆண்டவர் கூறுகின்றார். ஏராளமான உதாரணங்களை விவிலியம் முழுவதுமாக கொட்டி கிடக்கிறது. கடவுளுக்காக நாம் செய்யக்கூடிய காரியங்கள், நாம் பிறருக்கு செய்யக்கூடிய உதவிகள் ஆண்டவரிடமிருந்து நமக்கு கைமாறு கொடுக்கின்றன. விவிலியத்தில் ஒரு அழகான ஒரு வார்த்தை வரும்,
ஏழைக்கு மனமிறங்கி கொடுக்கிறவன் கடவுளுக்கு கடன் கொடுக்கிறான். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நீ ஏழைக்கு மனமிறங்கி கொடுக்கிற போது தவக்காலத்தை நாம் ஆரம்பிக்கின்றோம். இந்த தவக்காலம் வருடம் வருடமாக வரக்கூடிய தவக்காலம் போன்று இருக்கிறதா? இந்த தவக்காலத்தில் எத்தனை மனிதனுடைய வாழ்க்கைக்கு நாம் உதவி செய்ய போகிறோம்? சில சமயங்களில் வெறும் ஒரு வெளித்தன்மையோடு அல்லது வெறும் வெளிவேடத்திற்காக அல்ல, மாறாக நாம் உண்மையாக கடினப்படுகிற போது அவருடைய துன்பத்தை அறிந்து அவளுக்கு நாம் உதவி செய்கிற போது ஏழைக்கு மனமிறங்கி கடன் கொடுக்கிறவர் கடவுளுக்கு கடன் கொடுக்கிறார். அது கண்டிப்பாக கடவுளிடமிருந்து திரும்பி வரும். அன்புக்குரியவர்களே, ஒரு சில உதாரணங்களை மட்டும் நாம் பார்ப்போம். நாம் கடவுளுக்காக கொடுக்கிற போது எங்கெல்லாம் கைமாறு பெறுகிறோம் என்று தொடக்க நூலிலே வாசிக்கின்றோம். ஆபிரகாம் ஒரு மம்ரே என்கிற ஒரு பள்ளத்தாக்கிலே கூடாரம் எடுத்து தன்னுடைய மனைவியோடு வாழ்ந்து வருகிறார். வயது முதிர்ந்த நிலையில் அவருக்கு பிள்ளை பாக்கியம் இல்லை. எல்லாம் இருந்தும் பிள்ளை பாக்கியம் இல்லாத ஒரு வாழ்க்கை என்பது ஒரு நரகம் போன்ற ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. இன்றும் பல மனிதர்கள் அதை அனுபவிப்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அப்படிப்பட்ட தனக்கு வழி இருக்கின்ற சமயத்தில், வேதனை இருக்கின்ற சமயத்தில் 3 மனிதர்கள் வருகிறார்கள். அந்த வழியாக பயணம் செய்கிறார்கள். தூரத்தில் பார்க்கிறார், 3 மனிதர்கள் வருவது தெரிகிறது. வெயில் நேரம். எனவே ஆபிரகாம் ஓடி சென்று அவர்களை தரையில் விழுந்து அவருடைய காலிலே விழுந்து அவர்களை தன்னுடைய கூடாரத்திற்கு வருமாறு அழைக்கின்றான். அன்புக்குரியவர்களே, அவரை உபசரிக்கின்ற அந்த விதத்தை பாருங்கள். மிக 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 ஒரு அன்பான ஒரு உபசரிப்பு, மிக ஒரு சிறந்த ஒரு விருந்தோம்பலை. கொழுத்த ஒரு ஆட்டுக்கிடாயை காளையை அடிக்கிறார்கள். அவர்களுக்கென்று மாவிலை பிசைந்து அப்பம் சுடுகிறார்கள். அவர்களை இளைப்பாற வைக்கின்றார். அன்புக்குரியவர்களே, ஆபிரகாம் செய்த அந்த ஒரு விருந்தோம்பலுக்கு பரிசாக எது கிடைக்கிறது என்றால், இது நாள் வரையில் நரகமாக இருந்த அவருடைய வாழ்க்கையை ஆண்டவர் மகிழ்ச்சியாக மாற்றுகிறார். நான் இதே வேளையில் நான் மீண்டுமாக திரும்ப வருகிற போது உனக்கு ஒரு மகன் பிறந்திருப்பான். ஆபிரகாம் தனக்கு கைமாறு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கவில்லை. நாம் ஒருவருக்கு ஒரு உதவியை செய்கிற போது, பிறருக்கு நாம் ஒரு உதவியை நாம் செய்கிற போது, ஒருவருக்கான நேரத்தை செலவிடுகிற போது அவரிடமிருந்து நமக்கு ஏதாவது கிடைக்கும் என்று எதிர்பார்த்து நாம் செய்தோம் என்றால் கண்டிப்பாக கிடைக்காது. பல சமயங்களில் நாம் செய்கிற எந்த உதவியாக இருந்தாலும் வெளியில் உதவி செய்கிற மாதிரி இருக்கு. ஆனால் இன்டைரக்டாக ஏதாச்சும் ஒன்று நம்ம இன்றைக்கி நாம் உதவி செஞ்சால் நாளைக்கு அவங்க ஏதாவது உதவி செய்வாங்க, ஒரு எதிர்பார்ப்பு. ஆபிரகாம் எதிர்பார்த்தெல்லாம் செய்யலை. அவங்கள உபசரித்தா தனக்கு ஒரு மகன் கிடைப்பான்னு எதிர்பார்க்கலாம் கிடையாது. ஒரு உபசரிப்பு. அவளுக்கு வெயில் நேரத்தில் ஒருத்தவங்க வராங்க, பயணம் செய்கிறாங்க. ஒரு விருந்துக்கு எவ்வளோ செலவாகிருக்கும், அவருக்கு என்ன செலவாகிருக்கும் ஒரு விருந்துக்கு. ஆனால் அவருக்கு ஒரு குழந்தை, ஒரு வாரிசு, தன்னுடைய வயது முதிர்ந்த காலத்தில் ஒரு குழந்தைகள். அதுதான் கடவுளுடைய கைமாறு. மேலுமாக நாம் அரசர்கள் புத்தகம் முதல் புத்தகத்தில் வாசிக்கின்றோம். சாரிபாத்தினுடைய அந்த கைம்பெண் எலியாவுக்கு ஒரு சிறிய அப்பம் சுட்டு வந்து கொடுக்கின்றார். தனக்கே மிக குறைவு தான் இருக்கிறது. நாம் நிறைய நேரத்தில் நாமளும் சொல்லலாம், என் குடும்பத்து செலவுக்கு தான் சாமி கரெக்டாக இருக்குது, நாங்கள் 2 பேரும் ஓடுறோம், 2 பேரும் சம்பாதிச்சதே பத்த மாட்டுது, இருக்கிற விலைவாசி இருக்குது, எல்லாருக்கும் விலைவாசி இருக்குது தான். இதற்கு மத்தியிலும் உன்னால் தியாகம் செய்து யாருக்காவது கொடுக்க முடியுமா? சாரிபாத்து கைம்பெண் அடுத்த வேலைக்கு உணவில்லாத நிலையில் இருந்தால் அதிலும் கூட சிறிதளவு அவர் கொடுக்கிறார். அதற்கு கைமாறு என்ன கிடைக்கும் என்று அவர் எதிர்பார்க்கவில்லை. அதை கொடுக்கின்றார். பஞ்சம், நாட்டிலே பஞ்சம் தீருகின்ற வரையிலே, மழை பொழிகிற வரையிலே அவருடைய கலயத்தில் எண்ணெய் தீரவில்லை, பானையில் மாவு குறையவில்லை. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய காரியங்களை நாம் நினைத்து பார்க்கும்போது மிக மலைப்பாக, வியப்பாக இருக்கிறது. ஒரு சிறிய காரியத்துக்கு எவ்வளவு பெரிய ஒரு கைமாறு. பேதுரு கேட்கிறார், எங்களுக்கு என்ன கைமாறு கிடைக்கும் என்று. ஆண்டவர் சொல்கின்றார், என் பொருட்டு இவற்றை விட்டுவிட்ட எவரும் பல மடங்கு 100 மடங்கு பெறுவார்கள் என்று. எனவே கடவுளுக்காக நாம் செய்யக்கூடிய காரியங்கள், பிறருக்காக செய்யக்கூடிய காரியங்கள் ஒருபோதும் அது வெறுமையாக போவதே கிடையாது. மீண்டுமாக ஒரு உதாரணம், அரசர்கள் புத்தகம் 2வது புத்தகத்திலே வாசிக்கின்றோம். அந்த எலிசா இறைவாக்கினர் ஒரு பெண்மணியாக அவருக்கு உதவி செய்வார். சுனேம் நகரத்து விதவை பெண் அவருக்கு உதவி செய்வார். அவர் என்ன கைமாறு பெற்றுக்கொள்வார் என்றால், இறைவாக்கினருக்கு உதவி செய்ததன் காரணமாக இறந்து போன தன்னுடைய மகனை மீண்டுமாக எலிசா உயிர் பெற்று அவருக்கு அதனுடைய கையிலே, அந்த விதவை தாயினுடைய கையிலே கொடுப்பார். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரி, அந்த தவக்காலம் என்பது நாம் பிறருக்கு கைமாறு, நாம் பிறருக்கு உதவி செய்கின்ற ஒரு காலமாக,
அந்த உதவிகளுக்கெல்லாம், நாம் செய்யக்கூடிய தியாகங்களுக்கெல்லாம் நம்மிடம் இருப்பதை விடுகின்ற ஒரு காலமாக இருக்கிறது. நம்மிடம் இருக்கக்கூடியது பணமாக இருக்கலாம், நம்முடைய திறமையாக இருக்கலாம், நம்முடைய நேரமாக இருக்கலாம். நாம் அவர்களுக்காக விட்டு கொடுக்கிற போது, அவர்களுக்காக நாம் பகிர்கிற போது இறைவனிடமிருந்து நாம் கைமாறை பெறுகிறோம். எனவே இந்த சிந்தனையோடு நாம் துவங்க போகிற இந்த நாளை தினத்தில் இந்த தவகாலத்தை துவங்குவோம். நம்மால் இயன்ற அளவிற்கு யாரெல்லாம் நம்முடைய பார்வையில் வருகிறார்கள், யாரெல்லாம் நமக்கு தெரிந்தவர்கள் உண்மையாகவே அவர்களுக்கு உதவி தேவையாக இருக்கிறது என்பதை உணர்ந்து அவர்களுக்காக நாம் உதவி செய்வோம். ஆண்டவரிடமிருந்து கைமாறை பெற்றுக்கொள்வோம். ஆமேன்.